சுவை மணம். எழுதியவர் மீரா காலியா ஹடப். படங்கள் ஸ்ரேயா சென். தமிழில் சுதா திலக். ஆஹா, இந்த இனிய இனிய சுவை மணம் எங்கிருந்து வருகிறது? இங்கே இந்த பூக்களிலிருந்து வருவது கமகம நறுமணம். இங்கே சாணத்தின் நாற்றம் அதிகமாக இருக்கிறது. ஐயே, என் அழுக்கு காலிலிருந்து வியர்வையின் கெட்ட நெடி அடிக்கிறது. இது லுச்சி பூரி மற்றும் கிழங்கிலிருந்து வரும் சூடான மசாலாவின் மணம். இதோ அந்த புதிய பலகார கடையிலிருந்து இனிய வாசனை வருகிறது. இந்த இனிய இனிய சுவை மணம் அந்த கடையில் தயாராகும் மிகவும் இனிப்பான குலோப் ஜாமுனின் வாசனையாக்கும். என் இளம் நண்பர்களே, நமது மூக்கில் வாசனையை முகர்ந்து அறியும் உணர்வு நரம்புகள் உள்ளன. இவை நல்ல வாசனைக்கும் கெட்ட வாசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர உதவுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? வாசனையை பொறுத்து ஒரு பொருளின் சுவையையும் கூட ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். மேலும் அந்த வாசனை அருகிலிருந்து வருகிறதா அல்லது தொலைவிலிருந்து வருகிறதா என்றும் அறிய முடியும். மனிதர்களை காட்டிலும் விலங்குகளுக்கு முகரும் திறன் அதிகம் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்ததே. கொசுக்கள் நம் இரத்தத்தின் வாசனையை முகர்ந்து நம்மை கண்டுபிடித்து கடிக்கின்றன. இனிப்பான தின்பண்டம் சிறிதே சிந்தினாலும் உடனே எறும்புகள் வரிசையாய் வந்து விடுவதை பார்க்கிறோம் அல்லவா? அது எப்படி? அவற்றின் வாசனை முகரும் திறன் வாயிலாகத்தான். நாய்களின் சிறந்த மோப்ப சக்தி அனைவரும் அறிந்ததே. திருடன் எந்த சந்துபொந்தில் ஒளிந்திருந்தாலும் நாய் கண்டுபிடித்துவிடும். இந்த அற்புத திறனால் தான் நாய்களை ஆயுத தளவாடங்கள் மற்றும் வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்க பெரிதளவில் பயன்படுத்துகிறார்கள். நீ உன் நண்பர்களோடு பூங்காவில் உலாவும் போது நன்றாக மூச்சை இழுத்து ஆழமாக சுவாசித்து ரசிப்பதும், குப்பை தொட்டியின் அருகே வரும்போது முகத்தை சுளித்து மூக்கை அழுத்தி மூடிக்கொள்வதும் ஏன்? நம்மிடம் உள்ள பிரமாதமான முகரும் சக்தியால் தான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா?